ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த சம்பவம் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான். இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். அதாவது என்னதான் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் அதாவது அதிகாலை 1:40 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன அதிகாரிகளும் சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த 45 வயதுடைய ஆண் பயணி சுற்றுலா பயணியாக சிங்கப்பூர் செல்ல வருகை தந்திருந்தார். விமான நிறுவன அதிகாரிகள் அவரை சோதனை செய்தபொழுது அளவுக்கு அதிகமான குடிபோதையில் தள்ளாடிய நிலையில் இருந்துள்ளார். அவரை விமானத்தில் பயணம் செய்ய அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. அதாவது அந்த ஆண் பயணியுடைய சிங்கப்பூர் பயணத்தை ரத்து செய்து போர்டிங் பாஸில் ஆஃப்லோடு என்று முத்திரை குத்தி திருப்பி அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஆண் பயணி அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் அதிகாரிகள் அந்த ஆண் பயணியை விமானத்தில் ஏற்ற மறுப்பு தெரிவித்ததோடு அவரது லக்கேஜுகளையும் திரும்ப ஒப்படைத்தனர். இதனால் அவர் கடும் கோபத்தில் வெளியே நடந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் ஏர் இந்தியா நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரியும் 25 வயதுடைய பெண் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது போதையில் விமான பயணம் ரத்தாகிய ஆத்திரத்தில் இருந்த அந்த ஆண் பயணி அந்த பெண் ஊழியரை பார்த்ததும் அருகே சென்று அவரை கட்டிப்பிடித்து அருவருக்கத்தக்க முறையில் நடந்து கொண்டார். அந்த பெண் பயந்து அலறி கூச்சல் போட்டதால் அங்கு நின்ற பயணிகள், விமான நிலைய மற்றும் விமான நிறுவன ஊழியர்கள் அந்த ஆண் பயணியை பிடித்து சரமாரியாக தர்ம அடி கொடுத்து அனுப்பினர். பிறகு சென்னை விமான நிலைய அதிகாரிகளிடம் அந்த ஆண் பயணியை ஒப்படைத்தனர். விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி விமான நிலைய போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியதில் அவர் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், கட்டிட தொழிலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தற்பொழுது சிங்கப்பூரை சுற்றி பார்க்க செல்ல வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஆனாலும் இவரை கடத்தல் கும்பல்கள் சிலர் கடத்தல் குருவியாக சிங்கப்பூருக்கு அனுப்பி இருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. இதனை அடுத்து சென்னை விமான நிலைய போலீசார்கள் அந்த ஆண் பயணியை மருத்துவ பரிசோதனை நடத்தி அவர் அளவுக்கு அதிகமான போதையில் இருந்ததற்கான சான்றும் பெற்றனர். அதோடு அந்த ஆண் பயணியை கைது செய்து அவர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அதாவது ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் எந்த ஒரு பயணியும் விமான நிலையத்திலேயோ இல்லை விமானம் பறக்கும் பொழுது பயணத்தின் பொழுதோ ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் அந்த பயணிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள், அதாவது கைது போன்ற நடவடிக்கைகள் ஏற்கப்படும். அவர்களுடைய விமான பயணம் ரத்து செய்யப்படும். மேலும் வாழ்நாள் விமான பயண தடைகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாத ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டு இது போன்ற பிரச்சனைகளை யாரும் சிக்க வேண்டாம் அப்படின்றது தான் ஏன்னா ஏற்கனவே இந்திய அரசாங்கம் தரப்புலேருந்தே இந்த தகவல்கள் தான் சொல்லியிருக்காங்க. விமான பயணத்தின் பொழுது பயணிகள் விமான நிலையத்திலேயோ இல்லை பயணத்தின் போதோ ஒழுங்கின செயல்களில் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி ஈடுபட்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விமான பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் நீங்கள் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி, அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த நாடுகளுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவுமே எடுத்துகிட்டு செல்லக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. மேலும் அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத எந்த ஒரு நபரும் ஏதாவது மெடிசன் மருந்து பொருட்களோ இல்லை ஏதாவது தங்க நகைகள், எந்த ஒரு டிவைஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து இதை கொண்டு போங்க, எங்கள் உறவினர்கள் அங்கே இருப்பாங்க, நீங்கள் கமிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை வாங்கக்கூடாது. வாங்குவதை தவிர்ப்பது தான் நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சூழ்நிலைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.